பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் நிறைய தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். ஆபிரகாம் முதற்கொண்டு நோவா முதற்கொண்டு நிறைய தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். எலியா வந்தார், எலிசா வந்தார், ஏசாயா வந்தார், எசேக்கியேல் வந்தார், ஒசியா வந்தார், தானியேல் வந்தார். இப்படி ஏராளம் தீர்க்கதரிசிகள். எரேமியா வந்தார். தீர்க்கதரிசிகளை தேவன் இந்த உலகத்திற்கு கட்டளையிட்டார். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. யோவான் ஸ்நானகன் ஒட்டகமயிர் உடையை தரித்து கொண்டு காட்டுத்தேனை புசித்து கொண்டு ஒரு பெரிய ஆசாரியனுடைய மகன் வனாந்தரங்களில் வாழ்கிறவனாய் இருந்தான். அப்பா தேவாலயத்தின் பணியை ஆசாரிய பணி செய்கிறவராக இருந்தார். அப்பா ஆலயத்திலே ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துகிற பணியிலே இருந்தார். அம்மா ஒரு லேவி கோத்திர ஸ்திரீயாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு முதிர் வயதிலே பிறந்த இந்த மகன் ஒரு வனாந்தரத்திலே இருக்கிற ஒரு பயங்கர கடுமையான தீர்க்கதரிசியாய் ஆண்டவராலே அந்த மகன் ஏற்படுத்தப்பட்டார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல யோவான் ஸ்நானகன். பைபிள் சொல்லுகிறது, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை விட பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அவனுடைய தீர்க்கதரிசனம் எப்படி இருந்தது? எலியாவை விட அவன் கடுமையாய் பேசினான். அவன் சொன்னான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை அவன் பயன்படுத்தினான் பார்த்தீர்களா? கடுமையான சொற்கள் அவனுடைய வாயிலே இருந்தது. ஆனால் அந்த சொற்களின் நிமித்தம் எந்த மனிதரும் சோர்ந்து போய்விடவில்லை, அல்லது அவன் வேண்டாம் என்று பின்னால் போகவில்லை. அந்த சொற்களை கேட்ட மக்கள் தான் அவனிடத்தில் ஞானஸ்நானம் பெறுவதற்காக யூதேயா மக்கள் முழுவதும், எருசலேம் குடிகள் அனைவரும், அதன் சுற்று வட்டாரங்கள் இருந்த மனிதர்கள் அத்தனை பேரும் அவனால் ஞானஸ்நானம் பெறுவதற்காக வந்தார்கள். காரணம் என்னவென்றால், அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்ததனால் அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை வல்லமை உள்ளதா இருந்தது. அந்த வார்த்தை அவர்களை காயப்படுத்தவில்லை, அதற்கு பதிலாக அந்த வார்த்தை அவர்களுடைய உண்மை தன்மை அவர்களுக்கு உணர்த்தினது. உண்மையில் அவர்கள் யார்? விரியன் பாம்பு குட்டிகள் தான். அப்படியானால் அவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் பிதாக்கள் விரியன் பாம்புகள், நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகள் என்று எவ்வளவு தூரம் அவர்கள் கடுமையாய் சாட முடியுமோ அவ்வளவு கடுமையாய் சாடின போதும் கூட அவள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற அவனிடத்திலே வருகிறார்கள். அப்படியானால் அவன் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. இந்த நாட்கள் நான் சொல்லுகிறேன், அதிகமாய் ஜெபிக்கிற மனிதன், அதிகமாய் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற மனிதன், அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிற மனிதனே இந்த உலகத்தில் ஒரு பெரும் தீர்க்கதரிசியாய் அறியப்படுவானே தவிர, கடும் சொற்களை பயன்படுத்துவதனால் மாத்திரமல்ல, அல்லது இனிமையான சொற்களை பயன்படுத்துவதனால் மாத்திரமல்ல. இனிமையான சொற்களோ கடும் சொற்களோ, ஒரு மாபெரும் தேவ மனிதன் அதை பயன்படுத்துவானால் அது மக்களை போய் சென்றடையும். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஏன் ஆண்டவருக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாக, ஒரு தீர்க்கதரிசியாக, அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனாக, அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷியாக, ஜெபத்திலே விழித்திருக்கிற ஒரு மனுஷனாக, ஜெபத்திலே விழித்திருக்கிற ஒரு மனுஷியாக நீங்கள் ஏன் இருக்கக்கூடாது? தேவனுடைய ஆவியினால் நீங்களே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை நடத்தக்கூடாது? தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை நடத்துங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருங்கள். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அறியப்படுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் அவனை குறித்து ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தையை சொல்லுகிறார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, யோவான் ஸ்நானன் இந்த உலகத்திலே தோன்றின தீர்க்கதரிசிகளிலேயே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தான் என்பது எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல், எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவரே,
இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களும் ஜெப வீரர்களாய், ஆண்டவரோடு தனித்திருக்கிற மனிதர்களாய், வல்லமையான மக்களாய் மாறுவதற்கு கிருபை கொடுத்தருளும் கர்த்தாவே. உம்முடைய சித்தம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற, அவர்களை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.